இந்த வீடியோலையும் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோஸை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். முந்தின வீடியோவில் நீங்கள் ஒரு வேரியபிளை வச்சு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சென்டென்ஸில் 2 வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பைத்தானில் போய் அதுக்கான உதாரணங்களை பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்காக நான் ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஐ ஹவ் 1 puppy and 2 kitten. அதனால் நம்ம 2 வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது puppy = 1, kitten = 2. ஸோ இதில் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இது ரெண்டுமே இன்டீஜர் வேரியபிள்ஸாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் இது %d தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ இதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணுன்னா, பிரிண்ட் open and close bracket single quotesக்குள்ளார I have %d puppies and %d kitten. So after this percentage symbol போட்டுட்டு within brackets puppy. ஸோ போன சென்டென்ஸில் வந்து ஒரு வேரியபிள் தான் பண்ணோம். இப்போ 2 வேரியபிள்ன்றதுனால puppy, kitten. ஸோ அடுத்தது சரிங்களா. ஸோ பப்பியோட வேல்யூ வந்து முதல்ல இருக்கிற %d இடத்துல பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கிட்டனோட வேல்யூ 2வது %d இடத்துல பிரிண்ட் ஆகும். ஃபைலை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ ஐ ஹாவ் 2 puppies and 1 kitten. இந்த சென்டென்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது வரிசைப்படுத்துறது. நம்ம வேரியபிளை மாற்றி போட்டோன்னா வேல்யூஸும் மாற்றி வரும். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் வேரியபிளில் ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேரியபிளில் செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். நம்ம வேரியபிளை மாற்றி இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது அந்த ஆர்டரை மாற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக கிட்டனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் பப்பி வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம், அதாவது போடுறோம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணி கோடை ரன் பண்ணுறேன். இப்போ வேல்யூஸ் மாறி வரும். அதாவது முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாமல் இதில் கிட்டன் வேல்யூ முன்னாடி பிரிண்ட் ஆகியிருக்கு, பப்பி வேல்யூ 2வதாக பிரிண்ட் ஆகியிருக்கு. இதில் நம்ம ஒரே சென்டென்ஸில் 2 இன்டீஜர் வேரியபிள் பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் ஒரு இன்டீஜர் அண்ட் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? அதனால் இப்போ puppy = 1 and pet_name = Zoe. சரிங்களா, கோட்ஸ்குள்ளார Zoe. ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஐ ஹாவ் %d puppy. இது இன்டீஜர் வேரியபிள் இல்லையா? ஸோ %d and the puppy name is %s. ஸ்ட்ரிங் வேரியபிள் இல்லையா puppy name? ஸோ %s. ஸோ % போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதுக்குள்ளே puppy, pet name. ஃபைலை சேவ் பண்ணி நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நமக்கு அவுட்புட் இங்கே வரும் இல்லையா? ஸோ ஒரு இன்டீஜரும் ஸ்ட்ரிங்கையும் வச்சு அவுட்புட் வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் 2 இன்டீஜர் வேரியபிள்ஸும் கடைசியாக ஒரு இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள் வச்சும் சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, %s ஃபார் ஸ்ட்ரிங் வேரியபிள் அண்ட் %d ஃபார் இன்டீஜர் வேரியபிள்ஸ் தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி உபயோகிச்சிங்கன்னா பைத்தான் கண்டிப்பாக எரர் காட்டும். சரிங்களா? உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் குழு உங்களை தொடர்பு கொண்டு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும்.